அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, சூப்பர் ஆக்டர். சூப்பர் ஆக்டராக இருந்தால்தான் 50 வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லாட்டி முடியாதுங்க. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகர் ஆக்டர் ரஜினி சாரை பற்றி இது வரைக்கும் பெருசாக பேசுனதில்ல. அவருடைய நல்ல விஷயத்தை பேசியிருக்காங்க, அவருடைய ஸ்டைலை பற்றி பேசியிருக்காங்க, அவருடைய மனிதாபிமானத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவர்கிட்ட எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போது ஸ்டைல் தெரிஞ்சது, நான் ஒரு தரம் சொன்னா 100 தரம் சொன்ன மாதிரினா ஸ்டைல் தான். சிகரெட்டை வீசினா ஸ்டைலு, கூலிங் கிளாஸை திருப்பி போட்டா ஸ்டைலு, துண்டை போட்டா ஸ்டைலு, ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல். ஆனால் அவ்வளவு ஸ்டைலாக இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து மற்ற நடிகர்கள் வந்து ஒரு 200 அடி பெரிய ஃபைட் 3 நாள் 4 நாள் ஒரு ஃபைட் எடுக்கிறது ஒன்று தான். ரஜினி சாருக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சு அப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு ஃபைட் அளவுக்கு இருக்கு. சரி, இவ்வளோ ஸ்டைலாக இருக்காரு, இவ்வளோ ரஃப்பாக இருக்காரு, அவர்கிட்ட ஒரு சோகம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகுமா? அப்படி இருக்கிற ஒரு ஸ்டைலான ஒரு ஆள்கிட்ட ஒரு சோகம் வருமா? நீங்க பாருங்க, விடுகதையா இந்த வாழ்க்கை போகல, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட அந்த விரக்தியினுடைய உச்சம், அந்த சோகத்தினுடைய உச்சம் அப்படியே அந்த முகத்தில் வரும். சரி, இவ்வளவு ரஃபா இருக்காரு, சோகம் வரும். அவர்கிட்ட ஒரு லவ் வருமானா? பாக்கெட்லேருந்து கையே எடுக்காம வந்தாருங்க. காதலின் தீபம் ஒன்று. என்ன ஸ்டைலு, என்ன அது வந்து அவர் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது இல்லை, ஒரு லவ்வராகவே மாறினாத்தான் அந்த லதா மேடம், சாரி நான் சொல்றது இல்லை, அந்த அந்த பிஹேவிங். ஏன்னா அங்கே மாதவி இல்லை, பிரேமில் மாதவி இல்லை. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறவர் வந்து ஒரு காமெடி வருமானா? என்னங்க, அண்ணாமலையில் அந்த பாம்பை பார்த்துட்டு ஒரு சுருளிராஜன், கவுண்டமணி அண்ணா, வடிவேலு, விவேக், நாகேஷ் சார் கிட்ட என்ன காமெடி ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த காமெடி அவர்கிட்ட ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லைன்னா 50 வருஷமா அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம் சார் வந்து ஒரு சூப்பர் ஆக்டர். நம்ம ஒருத்தருடைய பெருமையை பற்றி பேசல ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம், ஒரு கூண்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் அடைச்சிடுறோம். இல்லை, அதுதான் அவருடைய பெருமை.